ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை ஏந்த மாட்டேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சற்று ஆறுதலானது தான். அதே மாதிரி லெபனானில் 3 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் நீடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் பென்டகன் சைடில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஓரளவில் சந்தோஷமான விஷயம். ஆனால் பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமைக்கு மேலே இரவு நேரத்தில் டெஹ்ரானில் ஒரு பெரிய வெடிச்சத்தம் ஒன்று கேட்குது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஒரு பெரிய அட்டாக் ஒன்று டெஹ்ரானில் நடந்திருக்கு. இதை யார் செஞ்சிருப்பா? இது தொடர்பான விவரங்களை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடி வச்சிருக்கிறது நான் தான், ஈரான் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதை பற்றி சில வார்த்தைகளும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரு சிறிய 10 நிமிட உரையாடலில் எல்லா விஷயத்தையும் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ், இவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ அதிபயங்கரமான வார்த்தைகள். ஈரானுக்கு எதிரான போரை மறுபடியும் துவங்குவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, ஒரு க்ரீன் சிக்னலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த க்ரீன் சிக்னல் அமெரிக்காவிடமிருந்து வர வேண்டியது அப்படிங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ட்ரம்ப்புக்கிட்ட ஈரானை சேர்ந்த மிக முக்கியமான பேச்சுவார்த்தை சார்ந்த அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த 2வது முறை பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது தொடங்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அது கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த டயத்தில் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் என்ன சொன்னாங்களாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்களும் ஒப்பந்தம் தொடர்பான விஷயங்களையும் பற்றியும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என் கூட இருந்த சகாக்கள் எல்லாரும் சந்தோஷமாயிட்டாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு. உடனே நான் மட்டும் சைலண்டாக இருந்தேன். எல்லாரும் என் முகத்தை பார்த்தாங்க, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற பதிலுக்காக. உடனே நான் திரும்பி சொன்னேன், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தோம் அப்படின்னா ஈரானுக்கு ஒரு நாளைக்கு $50 கோடி லாபம் கிடைக்கும், அவங்க வசூல் பண்ணுவாங்க. அதை நான் விரும்பலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போது ஒரு வியாபாரியாகவும் ஒரு பிரசிடெண்ட்டாகவும் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய விஷயங்கிறது ஈரான் சம்பாதிச்சு நிலைத்தன்மையோடு வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ ஈரான் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து புரியுது. அதே நேரத்தில் அவர் ஒரு வியாபாரியாக அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடினதாகவே இருக்கட்டும், அதை ஈரான் மூடியதாக இருக்கக்கூடாது, நான் மூடினதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் சென்காம் படையை விட்டு அந்த இடத்துல பாதுகாப்புக்கு உட்கார வச்சுருக்காங்க. வரக்கூடிய கப்பல்களை தடுத்து நிறுத்துகிறாங்க அமெரிக்கா. ஈரானும் இதே வேலையை தான் செஞ்சுது, இப்போ அமெரிக்காவும் அதே வேலையை தான் செய்யுது. அப்போது உலகத்திற்கு இப்போது அமெரிக்கா தான் கெட்ட பேராக மாறி நிற்கிதுங்கிறத ட்ரம்ப் இன்னும் புரிஞ்சுக்க. கடந்த 4 நாட்களில் மட்டும் 6 சரக்கு விமானங்கள் சீனாவில் இருந்து ஈரானை நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, இறங்கும் போது டிரான்ஸ்பாண்டர்ஸ் அணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல். இதனால் எளிமையாக அதை கேட்ச் பண்ண முடியாது அந்த விமானங்கள், அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஸோ சீனா இதை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். சரி, அந்த சரக்கு விமானங்களில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விவரங்களோ அது தொடர்பான புகைப்படங்களோ வெளியிடப்படலை. சரக்கு விமானங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதே ராய்ட்டர்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் மூலியமாக தான் புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் தனது இராணுவ திறன்களை வலுப்படுத்துவதற்கு சீனாவினுடைய ஆயுதங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதாக அமெரிக்கா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ட்ரம்ப் வெர்சஸ் போப் அப்படின்னு இருந்தது, போப் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு மாறிப்போச்சு. ஈரானில் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய படுகொலைக்கு எதிராக இப்போ போப் அவர்கள் வாய் திறந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தி.
ஈரானியர்கள் கொலை செய்யப்படுவதையும் நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. அப்போது அமெரிக்கா கிட்ட இருந்து இத்தாலிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக போப் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் இரண்டு பக்கமும் நான் சாதகமாக பேசியிருக்கிறேன், பாதகமாகவும் பேசியிருக்கிறேன்னு போப் அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக பேசிய விஷயங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த பக்கம் ஈரானுக்கு எதிராக அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ ரெண்டு பக்கத்துலையுமே தப்பு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு போப் அப்படிங்கிறது மாதிரி இப்போ சொல்லி செய்தியை நிறைவு செய்கிறாங்க. ஈரானுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை அடுத்த கட்டமாக ட்ரம்ப் தொடங்க போகிறாரு. அது அணு ஆயுத போராகத்தான் இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க, டிகோட் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்காது, அணு ஆயுதத்தை யாரும் பயன்படுத்துவதை நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். என்னமோ மிலிட்ரி பர்சன்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொன்ன மாதிரியும் இவர் என்னவோ அதை மாற்றி அமைச்சது மாதிரியும் அதை பற்றி டீகோட் பண்ணதே ட்ரம்ப் அவர்கள் தான். ஆனால் இராணுவ அதிகாரிகள், சென்காம் படையினர் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சொல்லியிருந்த விஷயம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லை, வரிசையாக கடற்படை தளபதி உட்பட அனைவருமே ரிசைன் பண்ணிட்டு போகக்கூடிய காட்சிகள் அமெரிக்காவில் அரங்கேறுது. ஸோ ட்ரம்ப் ஏதாவது முட்டாள்தனமாக முடிவெடுத்து விட போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அறிவாளித்தனமாக தன்னையும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முடக்கப்பட்ட ஈரானுடைய $11 ட்ரில்லியன் அளவிலான சொத்துக்கள் மறுபடியும் எங்கள்கிட்ட திருப்பி கிடைக்கும் வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸ் நாங்கள் மூடி தான் வச்சுருப்போம், திறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் ஒரு பெரிய விசிட் ஒன்று அடிச்சிருக்காரு. அந்த பாதுகாப்பு வளையங்கள் எப்படி இருக்குது, இதில் அமெரிக்காவினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது, இதை ஷார்ட் ரூட்டில் எப்படி கையாளுறது அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை அப்பாஸ் அராக்சி நேரடியாக போய் விசிட் பண்ணி அதில் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாமல் மற்ற நாட்டு கப்பல்களை உள்ளே வர வைப்பது தொடர்பான விவரங்களையும், ஃபியூச்சரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களையும் கேட்டறிஞ்சிருக்கார். இப்போதைக்கு ஈரானும் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை மூடியிருக்காங்க, அமெரிக்காவும் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் 2 பூட்டுகள் போடப்பட்டிருக்கு. தாய்லாந்துடைய பூக்கட் அப்படின்னு ஒரு இடம், அதாவது அமெரிக்காவில் இருந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலில் யுஎஸ்னுடைய அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹாமஸில் பாதுகாப்பு பணிக்காக திருப்பி வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தாய்லாந்துடைய பூக்கட் வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கடற்கரை ஏரியா வழியாக வந்திருக்காங்க. அதில் யுஎஸ்னுடைய கப்பலுடைய தலைமை பணியாளர் ஒருத்தரை அங்கே மரத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரங்கு ஒன்று அட்டாக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த அட்டாக்கில் அவருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டதாக இப்போது ஆர்டி இந்தியா செய்தி வெளியிட்டிருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்டி இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் கப்பலுக்கு எரிபொருள் நிரப்பி கொண்டிருந்த போது அந்த கடற்படை வீரரை குரங்கு ஒன்று தாக்கியது அப்படின்னு. இது தொடர்பாக ஆர்டி இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய கிண்டலான செய்திகளில் ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய வீடியோக்களை இணைச்சிருக்காங்க. அதில் அந்த அமெரிக்க வீரர் குரங்கை சொல்கிற மாதிரியும் அந்த குரங்கு அட்டகாசமாக பறந்து அந்த ஹெலிகாப்டரை வீழ்த்தி ஒட்டுமொத்தமாக அந்த ஹெலிகாப்டர் வெடிக்கிற மாதிரியான காட்சிகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. எது எப்படியோ கப்பலினுடைய பணி எந்த விதத்திலையும் தடையின்றி தொடர்ந்து மிடில் ஈஸ்டை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஆர்டி இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவை அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது ஒரு மாதத்திற்கே 60லிருந்து 65 ஏவுகணைகள் மட்டும்தான் அமெரிக்காவில் தயாரிக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட நாட்டை நம்பி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறத உக்ரைன் தீவிரப்படுத்தணும் அப்படின்னா எங்களுடைய சொந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை உருவாக்குகிறதுக்கு நாங்கள் பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களே எல்லாத்தையும் தயார் பண்ணுவதற்கான காலகட்டம்ங்கிறது நெருங்கிடுச்சு. ஒரே நாளில் பயன்படுத்தி அமெரிக்கா தீர்த்துட்டாங்க ஈரானுக்கு எதிராக. ஸோ ஐரோப்பியாவோட பாதுகாப்புக்காக அமெரிக்காவை இனிமேல் ஐரோப்பா சார்ந்திருக்க முடியாது. அவங்க எல்லாமே தனித்து இயங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். இப்போ அவங்கள நம்பி நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் இது ஒன்று தான் அப்படின்னு ஜெலன்ஸ்கி இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். சந்திரமுகி படத்தில் வடிவேலு பயமுறுத்துறதுக்கு ரஜினி ஒரு டயலாக் சொல்லுவார், துடுதுப்புன்னு உடையுதான் உழுகுதான் அப்படிங்கிற கதையா இப்போ டெஹ்ரானில் பயங்கரமான வெடிச்சத்தங்கள் வியாழக்கிழமை இரவுக்கு மேலே கேட்டிருக்கு. இது எந்த இடத்துல நடந்தது, என்ன விவரங்கள் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் டெஹ்ரான் சைட்லேருந்து வெளியிடலை. அமெரிக்காவும் இதை பற்றிய செய்திகளை சொல்லலை. ஏன்னா போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய வெடிச்சத்தம் டெஹ்ரானில் கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதன் காரணமாக ஆட்டோமேட்டிக்காகவே ஈரானுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அது ஆக்டிவேட் ஆகிருக்கு.
ஸோ ஒரு பெரிய வெடிச்சத்தத்தினால என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் இன்ன வரைக்கும் வெளியிடப்படாமலே இருக்குது. ஆனால் இதன் மூலிமா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று வியாழக்கிழமை இரவு டெக்ரானில் நடந்திருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஓவல் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்கள் தலைமையில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சில பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல். மார்க் ரூபியோவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆக மொத்தத்தில் வந்து லெபனானில் அடுத்து ஒரு 3 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அப்படிங்கிறத இஸ்ரேல் கடைபிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதுக்கடா நடுநாத்திரியில் சுடுகாட்டுக்கு போகிறோங்கிற கதையாக தான் இப்போது ஓவல் ஆஃபீஸில் நடந்திருக்கக்கூடிய மீட்டிங்கை பொறுத்தளவில் சொல்ல முடியுது. இஸ்ரேல் தேவையில்லாமல் லெபனான் மேலே போர் தொடுத்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் 3 வாரங்களுக்கு நிகழ்த்தப்படாது அப்படிங்கிறது மட்டும்தான் இஸ்ரேலுடைய இந்த செய்திகள் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் மணிப்பூர் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஒரு பெரிய வன்முறை ஒன்று கட்டவிழ்த்தப்படப்பட்டுச்சு. அதில் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டால் குக்கி இனத்தவர்களால் மொய்தி இன மக்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அந்த 2 குழந்தைகள் இறந்ததற்கு எதிராக ஒரு பெரிய வன்முறை காட்சிகள் அரங்கேறிச்சு. பிப்ரவரி மாதம் தான் புதிதாக அங்கே முதல்வர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிஜேபி சைடில் இருந்து. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மறுபடியும் வந்து 2 பேருக்கு இடையில் 2 இனக்குழுக்கு இடையில் மறுபடியும் சண்டை தொடங்கியிருக்கு. ஒரு பெரிய மெழுகுவர்த்தி ஏந்திய பேரணி விறகு கட்டைகளில் அந்த மெழுகுவர்த்தியை சுற்றி அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. இட்ஸ் நாட் அ விஷுவல் ட்ரீட், இட்ஸ் அ விஷுவல் ட்ராஜடி அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக மணிப்பூரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்தியாவை மரணக்குழி அப்படிங்கிற வார்த்தைகளையும் ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. இதற்கும் இந்திய அரசு பெரிய அளவில் கண்டனங்கள் தெரிவித்ததா இன்ன வரைக்கும் தெரியல. ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், WW3 நோக்கி. அதில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து உலகத்தை எதை நோக்கி கொண்டு போக போகுதுங்கிற பெருத்த கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. ஜனநாயகவாதியாக இந்தியா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கிறது, ட்ரம்பினுடைய கேடுகட்ட வார்த்தைகளையும் சேர்த்து. அதானாலும் ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற அந்த இயற்பியல் விதியை சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493595